இன்றைய வேத வசனம் 1 யோவான் 4:9. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, ஏன் இந்த நாளை புனித வெள்ளி என்கிறார்கள்? புனித வெள்ளி என்றால் என்ன? முதலாவது இதை தெரிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் பார்க்கிறோம், தேவன் உலகத்தை உண்டாக்கினார். உலகத்தில் உள்ள எல்லாமும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியவும் பரிசுத்தமாயிருக்கவும் உருவாக்கினார். ஆதியிலே தேவன் ஆதாம் ஏவாள் என்ற மனுஷர்களை உண்டாக்கின போது பிசாசின் சூழ்ச்சியினால் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு இருவரும் பாவத்தை செய்தார்கள். இப்படி பிசாசின் மூலமாக பாவம் மனுஷர்களுக்குள் நுழைந்தது. இப்படி ஆதாம் ஏவாள் மூலமாக மனுஷர்கள் பிறகு ஜாதி ஜாதியாக பிரிந்து ஒவ்வொருவரும் தங்களுடைய சுய சிந்தனைகளை மேற்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படியாமல், தேவனை ஒருவரும் நம்பாமல், தேவனுக்கு விரோதமான காரியங்களை மேற்கொண்டு பாவத்தை செய்தார்கள். இப்படி பாவம் உலகம் முழுவதும் பெருகினதினால் மனுஷர்கள் பாவத்திற்கு செத்து அழிந்து போகிறதை கண்ட தேவனே இயேசு என்ற மனுஷ சாயலில் உலகத்தில் அவதரித்து மனுஷர் படுகின்ற எல்லா சோதனையும் அவமானத்தையும் நிந்தையும் சந்தித்து மனுஷர் செய்கின்ற எல்லா பாவத்திற்கு அக்கிரமத்திற்கும் அடிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து மனுஷர் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியாய் இன்னும் உயிரோடிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள், ஏற்றுக்கொள்கிறவர்கள் பரிசுத்த ஆவியை பெறுகிறார்கள். இப்படி எல்லா மனுஷர்கள் பாவத்திற்கு செத்து அழிந்து போகாதபடி இரட்சிக்கும்படியாய் தேவன் தம்முடைய குமாரன் இயேசுவை பொல்லாத மனிதர்களாகிய நம்முடைய பாவங்களுக்கு சிலுவையில் வெள்ளிக்கிழமையன்று ஒப்புக் கொடுக்கப்பட்டார்.